மண்டே நிஃப்டி 50 பிரேக் அவுட் அண்ட் டார்கெட் பற்றி பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் அப்சைடில் அரௌண்ட் 25,940 மேலே பிரேக் ஆனால் இமீடியட்டாக அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் 25,980 டச் பண்ணும். அதையும் பிரேக் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைரக்ட் ஹிட் செகண்ட் டார்கெட் 26,030 ஹிட் பண்ணும். டவுன் சைடில் 25,820க்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,780 அண்ட் செகண்ட் டார்கெட் 25,760 வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஏன் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிரைஸ் டவுன் சைட் போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷேரை பை பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், எல்லாருக்கும் தெரிஞ்சது டீமர்ஜர் ஆனனால பிரைஸ் டவுன்ல இருக்கு. அதால பிரைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது. இது நார்மல் ப்ராசஸ் தான். செகண்ட் ரீசன், Q2 ரிசல்ட் வீக்கா வந்திருக்கு. கம்பெனி Q2 ரிசல்ட்ல நெட் லாஸ் ஷோ பண்ணிருக்கு. ரெவென்யூ 12 to 13% ட்ராப் ஆயிடுச்சு. இது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நெகட்டிவா மாத்திருக்கு. லாஸ் வருதுன்னா இன்வெஸ்டர்ஸ் லிட்டில் பிட் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. தேர்ட் மேஜர் ரீசன், JLRல ஒரு சைபர் அட்டாக் இஷ்யூ வந்துச்சு ரீசெண்டா. ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிருக்கு, மார்ஜின் கட் பண்ணிருக்காங்க, கைடன்ஸ் வீக்கா இருக்கு. TMPVயோட பிக்கஸ்ட் ஏர்னிங் செக்மெண்ட்டும் JLR தான். ஸோ அது வீக்னா ஓவரால் ஸ்டாக்குக்கு ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஃபோர்த், மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக். டீமர்ஜர் அப்புறம் வேல்யூஷன் கிளாரிட்டி இல்லைன்னு அனாலிஸ்ட் சொல்றாங்க. EV பிளஸ் குளோபல் பிசினஸ் ரிஸ்கி சைடில் போற செக்மெண்ட். ஸோ ஷார்ட் டேர்ம்ல காஷன் மோட்ல இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. பை பண்ணால் லாங் டேர்ம்க்கு கன்சிடர் பண்ணுங்க. ஃபைனலா பிரைஸ் டவுனுக்கு ரீசன், டீமர்ஜர் எஃபெக்ட் பிளஸ் வீக் ரிசல்ட்ஸ் பிளஸ் JLR இஷ்யூ பிளஸ் மார்க்கெட்